ஒரு அருமையான பாசிப்பருப்பு கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு ஒரு கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்து அதை லேசாக பொன்னிறமாக வர அளவு வறுத்து எடுத்துக்கலாம். அதை ஆற வச்சு ஒரு முறை மட்டும் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். அதை ஒரு குக்கரில் போட்டு 1.5 கப் அளவு தண்ணியும் உப்பும் சேர்த்து 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த பருப்பை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. அது கூடவே ஒரு கப் அரிசி மாவு சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு குக் பண்ணி எடுத்து அதை கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் விட்டுடலாம். அதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ண இன்னொரு பேனில் துருவின தேங்காய் 2 கப், வெல்லம் 1 கப் சேர்த்து நல்லா கலந்து அது கூடவே ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது ஆற வச்ச கொழுக்கட்டை மாவில் கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக தட்டி அதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு ஓவல் ஷேப்லேயோ இல்லை நீங்கள் எந்த ஷேப் விரும்புகிறீங்களோ அந்த ஷேப்பில் எல்லா மாவையுமே உருண்டைகளாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை ஆவியில் வேக வைக்காமல் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேனில் 1/2 கப் சுகர், 1/2 கப் தண்ணி, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1 டீஸ்பூன் கசகசா, 2 டீஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்து நல்லா கொதி வரட்டோன்னு எண்ணெயில் பொரித்து வச்ச இந்த கொழுக்கட்டைகளை அதில் போட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இது அட்டகாசமான பருப்பு கொழுக்கட்டை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.